ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் அமைச்சரா வர வரைக்கும் அவர் என்ன ஜாதினே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பச்சையா போய் சொல்லி இருக்கிறார் தாவேகாவினுடைய அமைச்சர் ஆதவர்ஜுனா. சென்னையில மறைமலை நகரில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட்டு போய் திருச்சி ஸ்ரீரங்கத்துல பார்ப்பனர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அதுவும் கரெக்டா அறநிலைத்துறை அமைச்சராக்குனாங்க இல்லையா? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய RSS சதிவலை இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா, இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சரா வந்திருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுடைய கடந்த கால பேஸ்புக் பதிவு, கடந்த கால ட்விட்டர் பதிவு எல்லாமே இப்ப சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அவர் ராமர் கோயில் கட்டினதுல இருந்து தஞ்சாவூர்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்துறது குறித்து என்ன பேசினாருன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே இவர் தான் அறநிலைத்துறை அமைச்சரா? 100 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றப்பட்ட சமூக நீதி இனி தொடருமா? எதுக்காக ஆதவர்ஜுனா இப்படி ஒரு பொய் சொன்னாரு அப்படின்னு பல கேள்விகள் நம் முன்னாடி இருக்கு. வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு சமூக வலைதளங்களும் சரி, திகாவை சார்ந்த தலைவர்களும் சரி, நேரடியாக ஒரு விமர்சனத்தை என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பார்ப்பன சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தரை நீங்க எப்படி அறநிலைத்துறை அமைச்சராக்குவீங்க அப்படிங்கிற கேள்விதான். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி வரலாம், ஏன் பார்ப்பன சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் அமைச்சரா வரக்கூடாதா அப்படின்னு. அமைச்சரா கண்டிப்பா வரலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அறநிலைத்துறைக்கு வரலாமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அறநிலைத்துறைக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் கடந்த காலத்துல Facebookல என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த சந்தேகமே வருது. இவர் வந்தா கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படின்னு. ஏன் அந்த சந்தேகம் வருது? அதுல ஒரு சில ட்விட்டை மட்டும் எடுத்து நான் காமிக்கிறேன். நிறைய ட்விட் இருக்கு, அதுல ஒரு சில விஷயத்தை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், பெரியார் வாழ்க என மோதிக்கொள்வதை காட்டிலும் அன்னை தமிழ் வாழ்க என ஒற்றுமையோடு வாழுங்கள். மொழியே நம் அடையாளம், மொழியே நம் இனம், மொழியே நம் மதம், தமிழே அகிலம். ரொம்ப அற்புதமா இருக்கே. பெரியாரும் வேண்டாம், ஜெய் ஸ்ரீராமும் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னதுனால தான் பெரியார் வாழ்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடிய வேதமா இருக்கட்டும், இல்ல சமஸ்கிருதமா இருக்கட்டும், ஆரியமா இருக்கட்டும், சாதியை கொண்டு வந்ததுனால தான், சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு பெரியார் வந்ததுனால தான் பெரியார் வாழ்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அடிப்படையில் பெரியார் வாழ்கங்கிற முழக்கமே அப்படிங்கிறது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்ன முழக்கத்துக்கு நேர் எதிரானது தான். அந்த முழக்கம் நிறுத்தப்பட்டுச்சுன்னா இந்த முழக்கம் நிறுத்திக்கலாம். ஸோ ஓகே, ரைட்டு. இந்த எல்லா முழக்கத்தையும் நிறுத்திட்டு தமிழ் வாழ்கன்னு சொல்லணும், அதான பெருமைன்னு சொல்றாரு. ஆமா, நம்ம எல்லாம் தமிழர்கள் தான், தமிழ் வாழணும் சொல்றது ரொம்ப முக்கியம். தமிழ் தான் நம்ம உயிர், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை மட்டும் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, பரவாயில்லையே, ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு, இவர் நல்ல ஆளு தான் போல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா தஞ்சை பெரிய கோயில் குறித்து இவர் போட்டிருக்கக்கூடிய இன்னொரு ட்விட்டை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா திடீர்னு இப்படி பேசிட்டு இருந்தவர் இந்த இடத்துல மாறிட்டாரே அப்படின்னு. அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. மிகப்பெரிய தமிழ் தேசியவாதிகள்ட்ட இருந்து நிறைய எழுச்சிபூர்வமான குரல் வந்துச்சு. அப்போ அவர் என்ன ட்விட்டு போட்டிருக்காரு அப்படின்னா, ரைட், தஞ்சை பெரிய கோயிலில் தமிழில் குடமுழுக்கு செய்யலாம், ஆனால் அதே போல கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் தமிழ்ல வழிபாடு நடத்துவாங்களா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை வைக்கிறார். இது அப்படியே RSS காரங்க பேசக்கூடியது. RSS காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா கோயிலையும் அறநிலைத்துறை கீழே கொண்டு வந்திருக்கிறீங்க, அதே மாதிரி நீங்க முஸ்லிம்ஸோட மசூதி எல்லாம் ஒரு தனி அறநிலைத்துறை கீழே கொண்டு வருவீங்களா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. இதை கேள்வி கேட்கக்கூடியவன் முட்டாளா இருப்பான். ஏன் அப்படின்னா, எப்படி அறநிலைத்துறை எல்லா கோயில்களையும் நிர்வகிக்குதோ அதே போல அங்க வகுப்பு இருக்கு. வகுப்பு கீழே எல்லா மசூதி, தர்கா எல்லாமே அது கீழே வந்துடும். அதான் அரசு நிர்வகிக்குது, அதுக்கு தனி போர்டு இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, RSS காரங்க இந்து மக்கள் மத்தியில ஒரு பொய்யான பரப்புரையை பண்றதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க இல்லையா? அதே போல ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான். என்னது, நீங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ண சொல்றீங்க, அப்போ இதை போய் நீங்க மசூதியில சொல்லுவீங்களா? இதை போய் நீங்க கிறிஸ்தவ சபையில சொல்லுவீங்களா? இப்படி எல்லாம் கேட்பாங்க. தமிழ் அப்படிங்கிறது இந்த மண்ணில் உருவான மொழி. இங்க இருக்கக்கூடிய சைவம், வைணவம், கோயில் வழிபாட்டு மரபுகள் இருக்கு பாத்தீங்களா, இதுல தமிழ்ல பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இங்க சமஸ்கிருதம் அப்படிங்கிறது தமிழுக்கு நேர் எதிரான ஒரு மொழி. இந்தியாவில் இருக்கக்கூடிய, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளை எல்லாத்தையும் அழித்தது சமஸ்கிருதம். அதனால அழிச்சு சரிக்க முடியாத ஒரே மொழி தமிழ் தான். இந்த தமிழை பாதுகாக்கிறதுக்காக தான் உயிரை கொடுத்துருக்கான் தமிழன். இந்த தமிழ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, தமிழ் முக்கியம்தான், ஆனா நீ முஸ்லீமை பாரு, கிறிஸ்தவனை பாரு அப்படின்னு RSS ரூட்ல இவர் ஏற்கனவே ட்விட்டு போட்டிருக்காருங்கிறதா ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக அரசாங்கம் காலங்காலமாக சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி 3000 கோடி ஒதுக்கி இருக்கு, தமிழுக்கு 10 கோடி 20 கோடி 50 கோடின்னு ஒதுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து அதிகமான வரியை வாங்கிட்டு போயிட்டு நம்ம மொழிக்கு காசு ஒதுக்காத இந்த RSS குரூப் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்து இவங்க எல்லாம் எந்த கேள்வி கேட்கல, பொங்கல. ஆனா தமிழ் மொழின்னு வரும்போது நீ கிறிஸ்தவத்தை பாரு, முஸ்லீமை பாரு, மடமாத்திர வேலை பண்றாரு. அதே போல இவருடைய Facebook பக்கத்தில் ஒரு விஷயத்தை போடுறாரு. 2023 செப்டம்பர் 6 யதா யதா ஹதி தர்மா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு கிருஷ்ணர் படத்தை போட்டு சமஸ்கிருதத்தில் ஒரு பெரிய மந்திரத்தை போட்டிருக்காரு. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் இவருக்கு சமஸ்கிருத பற்று இருக்கு. பார்ப்பனராக இருந்தாலும் நான் பெரியாரை ஏத்துக்கிறேன், நான் ஒரு முற்போக்குவாதியாக இருக்கிறேன், சமூக ஜனநாயகம் தான் முக்கியம், சமூக நீதி தான் முக்கியம் அப்படின்னு பேசக்கூடிய நபராக இருந்தால் ஏற்கலாம். ஆனா இவருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆரிய தன்மை இருக்குல்ல, சமஸ்கிருதத்தினுடைய மேலோங்கிய மனம் இருக்குல்ல, இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழர் அப்படின்னு பேசிட்டு இந்த அரசியலை பண்ணும்போது இவரை கொண்டு வந்து அறநிலைத்துறைக்கு மேல உட்கார வைக்கிறதா நமக்கு சந்தேகமா இருக்கு. அறநிலைத்துறை அப்படிங்கிறது 1920-23 உருவாக்கப்படுது. அது எதுக்காக உருவாக்கப்படுது? பனங்கல் அரசர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கார். அன்னைக்கு இந்தியா விடுதலையே அடையல. இந்தியா விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் 1920 இந்தியாவில் புதுசா ஒரு அரசு வருது. அந்த அரசு உருவாகும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அன்னைக்கு தமிழ்நாடு கூட கிடையாது, மெட்ராஸ் பிரசிடென்சி, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல பார்ப்பனர்கள் சுரண்டுறாங்க. அதுல கணக்கு வழக்கு இல்ல, கோயில் நிலங்கள் எக்கச்சக்கமா இருக்கு, அதுல வரக்கூடிய உற்பத்தி, விளைச்சல், வாடகை காசு, லீசு காசு எதையுமே உருப்படியா கணக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையும் அரசு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு போராடி அதை கொண்டு வருகிறார்கள். இதை கொண்டு வர்றதால என்ன லாபம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு குறுப்பு கட்டுப்பாட்டில் இருந்த கோயில் நிலங்கள், கோயில் சொத்துக்கள், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மக்கள் எல்லாருமே பயன்படுற மாதிரியான இடத்துக்கு அதை கொண்டு வந்தாங்க. அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டுச்சு. கோயிலுக்குள்ள போகவே முடியாதுன்னு சொன்ன இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஜாதியிலிருந்து அதிகாரிகள் கோயிலுக்குள்ள போனாங்க, கோயிலை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. கோயில் நுழைவு போராட்டங்கள் நடந்துச்சு. இது எல்லாம் நடக்கும்போது எதிர்த்தது யாரு? அறநிலைத்துறை உருவாக்கும் போது எதிர்த்தது பார்ப்பனர்கள். கோயில் நுழைவு போராட்டங்கள் உருவாக்கும் போது யார் எதிர்த்தது? பிராமணர்கள். அப்போ நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போய் உட்கார்ந்துக்கிட்டு, இங்க பாருங்க அறநிலைத்துறை உருவாக்குறாங்க, இங்க பாருங்க கோயில் நுழைவு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வழக்கு போட்டு நம்மள மாதிரி சாமானியர்களை கோயிலுக்குள்ள வர விடாம கோயில் சொத்துக்களை நாம பாதுகாக்கலாம், அனுபவிக்கலாம், இதை விடாம தடுத்தது யாரு அப்படின்னா இந்த கும்பல் தான். இதுக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கு. அனைத்து சாதியும் அர்ச்சகராகணும், எல்லா ஜாதி அர்ச்சகராகணும், சிவனும் பார்வதியும் இல்ல வைணவ கடவுள்களும் எல்லாத்துக்கும் சொந்தம். என்னுடைய முருகனை நான் போய் தொட்டு தரிசிக்க கூடாதா? நான் போய் தொட்டு வழிபடக்கூடாதா? என்னைய அர்ச்சகராக்கு அப்படின்னு எல்லா தமிழனும் கேட்கிறான். இல்ல முடியாது, நீ உள்ள வரக்கூடாது தமிழன், இங்க சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதும், இங்க பிராமணர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு கோர்ட்ல போய் நமக்கு எதிராக நின்னது யாரு? இந்த பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க தான். சோ அப்ப இது எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பிராமணர்கள் என்பது ஒரு ஆதிக்க வர்க்கமாக இங்க இருந்திருக்குது. அது ஒரு தனிப்பட்ட ஜாதி அல்ல, அது ஒரு ஆதிக்க வர்க்கமாக கோயிலை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருக்கிறது. அப்போ பிராமணர்களுக்கு எதிராக போராடித்தான் அறநிலைத்துறை கொண்டு வரப்பட்டது. பிராமணர்களுக்கு எதிராக போராடித்தான் கோயில் நுழைவு போராட்டம் நிகழ்ந்தது. பிராமணர்களுக்கு எதிராக போராடித்தான் அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்ப இதை எல்லாத்தையும் போராட்டத்தினூடாக கொண்டு வந்து ஒரு சமூக நீதியை கொண்டு வந்து நம்ம கோயில் நம்ம எல்லாத்துக்குமானது, அனைத்து இந்துக்களுக்குமானது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல திரும்பியும் பர்டிகுலரான இந்துக்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் போராடிக்கிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் என்ன பண்றாங்க? இந்த கோயில்களை இந்துக்கள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாரும் இந்துக்கள் தான். அவங்க சொல்லக்கூடிய இந்துக்கள் யாரு? வழக்கம் போல காலங்காலமாக பார்ப்பனர்களுக்கு மட்டுமே அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்த கோயில்களை திரும்பவும் பார்ப்பனர்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆர்எஸ்எஸ் இந்த முழக்கத்தை வைக்குது. இது என்னன்னே தெரியாம பார்ப்பனர் அல்லாதவனு சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த சூழ்நிலையில கோயில் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமானது, அனைத்து மக்களுக்குமானது அப்படிங்கும் போது நீங்க எப்படி திரும்பவும் பார்ப்பன சமூகத்திலிருந்து ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க அமைச்சராக்குறீங்க? அது ஒரு கேள்வியா இருக்கு நமக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இனிமேல் அந்த அமைச்சர் பதவி ரிசர்வ் பண்ணப்படணும். அறநிலைத்துறை அப்படிங்கிறது எந்த பார்ப்பன அதிகாரத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்டதோ அந்த பார்ப்பன அதிகாரத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மக்கள்ல இருந்து ஒரு அமைச்சரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அதுதான் நியாயமானது. ஆனா திட்டமிட்டு பாத்தீங்க அப்படின்னா இவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு சந்தேகத்தை எழுப்புது. திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து இன்னைக்கு பொறுப்பேற்று முதலமைச்சராக உட்கார்ந்த வரைக்கும் திரும்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் தான் சமூக நீதியை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம், நாங்க தான் சமூக நீதிக்கான அடையாளம், நாங்க தான் அண்ணா பெரியார் வழின்னு சொல்றீங்க. ஓகே ரைட்டு, சமூக நீதி தான் நம்ம எல்லாத்துடைய கொள்கை. 7 பேருக்கு 8 பேருக்கு கிட்டத்தட்ட தலித்துகளுக்கு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, உண்மையிலேயே வரவேற்கிறோம். இது தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய எந்த அரசா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு மாடலை நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க. தலித் மக்களுக்கு அதிகமான அமைச்சரவையை கொடுத்துருக்கிறீங்க. தலித் மக்களுடைய கன்சிடரபிளான ஓட்டு அப்படிங்கிறது தாவேகாவுக்கு விழுந்திருக்கு. குறிப்பாக விசிகாவினுடைய ஓட்டுகள் கூட தாவேகாவுக்கு விழுந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அந்த மக்களுக்கான ஓட்டு போட்ட மக்களுக்கு நியாயமான பிரதிநிதித்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது நியாயமான விஷயம், அதை வரவேற்கணும். அதை பல பேர் வெறுப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்றீங்க. இந்த இடத்துல தாவேகா அரசு கிட்ட நாம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அறநிலைத்துறை என்பது சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை. கோயில் அப்படிங்கிறது பார்ப்பனர் அல்லாதவர்கள் அனைவருக்குமான சொந்தமாக வர வேண்டும் அப்படிங்கிறது தான். இதை உடைக்கணும்,
இது வந்து இருக்கவே கூடாது இந்த சிஸ்டம், இதுல இருந்து கோயில்களை வெளியே கொண்டு வந்து RSS கூடாரமா மாத்திரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் அப்படின்னா பாஜக, RSS. ஸோ அந்த பார்ப்பன மேலாதிக்க சிந்தனை உள்ள ஒரு துறை இருக்கு பாத்தீங்களா, அந்த துறைக்கு பார்ப்பன சமூகத்தில் இருந்தே நீங்க ஒருத்தரை கொண்டு வரும்போது பெரிய சந்தேகம் வருகிறது. அவர் சாதாரணமா சென்னையில மறைமலை நகரில் இருந்தவர், அவரை நீங்க கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறீங்க. கேட்டா எனக்கு அவர் ஜாதியே தெரியாது அப்படிங்கிறீங்க. மயிலாப்பூர்ல ஒரு கேண்டிடேட்டை நிக்க வச்சு நீங்க எம்எல்ஏவா ஜெயிக்க வைக்கிறீங்க, அவரும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். அது எப்படி நீங்க மயிலாப்பூர்லயும் ஸ்ரீரங்கத்திலையும் பிராமண நிக்க வச்சா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி ஜாதியா பார்த்து 2 பேர்த்த நிக்க வச்சிருக்கீங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் நான் கேட்கிறேன், நீங்க ஏன் வந்து வில்லிவாக்கத்தில் நின்னீங்க? அங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், குறிப்பாக ரெட்டி நாயுடு மக்களுடைய ஓட்டு அதிகமா இருக்கு. நீங்க நின்னா உங்களுக்கு ஓட்டு வரும். நீங்க ஆதவர்ஜுனா ரெட்டி, அதை நீங்க பெருமையா சொல்லிக்கிறீங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் சாதி பார்த்து தான் இங்க எல்லா கால்குலேஷனுமே பண்ணப்பட்டிருக்கு. விஜய் அப்படிங்கக்கூடிய முகம் அப்படிங்கிறது ஓட்டை அக்குமுலேட் பண்ணி கொடுத்துருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா நீங்க நிக்க வச்ச கேண்டிடேட் எல்லாமே திட்டமிட்டு சாதி பார்த்து தான் நீங்க நிக்க வச்சிருக்கீங்க. ஓட்டு போட்டவன் சாதி பார்க்காம ஓட்டு போட்டிருக்கான். ஆனா தேர்தலில் நிக்க வச்ச எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் நீங்க ஜாதி பார்த்து நிக்க வச்சிருக்கீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நீங்க ஒரு பிரஸ் மீட்ல வெளிப்படையா அவர் என்ன ஜாதினே தெரியாத அமைச்சராக வரைக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு பச்சை பொய். ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் பிராமண சமூகத்திலிருந்து வந்தார் என்று தெரிந்துதான் நீங்கள் அவரை ஸ்ரீரங்கத்தில் நிக்க வைத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் நிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவரை அறநிலைத்துறைக்கு திட்டமிட்டு தான் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. இதுக்கு பின்னாடி RSS கை இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அது இல்லை அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு பார்ப்பனர் அல்லாத சமூகத்திலிருந்து யார் வேண்டுமானாலும் சரி, உங்களுக்கு உங்க கட்சியிலிருந்து யாரோ ஒருத்தரை, பார்ப்பனர் அல்லாத சமூகத்திலிருந்து ஒருத்தரை நீங்க வந்து கண்டிப்பாக அறநிலையத்துக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா தான் அது சமூக நீதியினுடைய ஒரு வெற்றியா இருக்கும். நீங்க பார்ப்பன சமூகத்தில் இருக்கவங்களுக்கு வேற ஏதாவது துறை கொடுங்க, அவங்களுக்கு ஃபினான்ஸ் கூட கொடுங்க, நீங்க எதை வேணாலும் கொடுங்க, துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுங்க, அது உங்க விருப்பம். பட் ஆனால் அறநிலைத்துறை என்பது சமூக நீதிக்கான ஒரு வெளிப்பாடு. அந்த சமூக நீதி துறையை நீங்கள் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் சமூக நீதியினுடைய அடிப்படை. இதை செய்யலை அப்படின்னா நாளைக்கு கோயில்கள் RSSின் கூடாரமாக மாறிவிடும். திரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கூட RSS காரராக இல்லாமல் இருக்கலாம். அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க, சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு, இது வரைக்கும் அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியல, இனிமேல் அவரை சுற்றி வரக்கூடிய குழு RSS அவரை வந்து முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதனால தயவு செஞ்சு சொல்றோம், ஏற்கனவே கடந்த காலங்களில் அறநிலைத்துறை அமைச்சர் மேல பல விமர்சனங்கள் இருந்துச்சு. அதை விட மோசமான ஒரு இடத்துக்கு இந்த கோயில்களை கொண்டு தள்ளி விடாதீர்கள். இது மிகப்பெரிய ஆபத்து. இது பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் செய்யக்கூடிய துரோகமாக மாறிவிடும். அதனால் இந்த அரசு இதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும்.